வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் இப்போ திருவையாறு ஸ்பெஷல் அசோகா அல்வா பண்ண போகிறேன். பாசிப்பருப்பு 200 கிராம் 1 டம்ளர், கோதுமை மாவு 2 ஸ்பூன், முந்திரி பருப்பு வறுத்தெடுக்க, நெய் 200 கிராம் 1 டம்ளர், ஜீனி 1.5 டம்ளர். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பை வாசம் வர வர வறுத்துக்கிறேன். தீயாமல் வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வந்துருச்சு. இப்போ அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் வேக போட்டுக்கிறேன். கழுவி குக்கரில் போட்டாச்சு. இதுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இப்போ இது நல்லா விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். 3 சத்தம் வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம அல்வா கிண்டலாம். பாசிப்பருப்பு அரைச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கடாயை அடுப்பில் போட்டு அல்வா கிண்டலாம். முதல்ல முந்திரி பருப்பு நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பை வறுத்துட்டு அதே நெய்யில் கோதுமை மாவை வறுத்து எடுத்துக்கிறேன். செவந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இதே நெய்யில் மாவை வறுத்துக்கலாம். மாவு நல்லா வாசம் வர்ற மாதிரி வறுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு இதிலே போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறிக்கலாம். இந்த மாதிரி ஒரு இண்டோலிய கடாய் இல்லைன்னா நான்ஸ்டிக் பேன் அதில் வச்சு கிளறுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். பாருங்கள், இது மாதிரி கட்டியாகி ஒட்டுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், அப்படியே சுருண்டு வருது பாருங்கள். இப்போ நான் ஜீனியை போடுறேன். 1.5 டம்ளர். இது எப்படி கொஞ்சம் மெல்ட் ஆகும், அப்புறம் தான் கட்டி ஆகும். நீங்கள் ஃபுட் கலர் போடுறதுனா போடுங்க. நான் போடலை. குங்குமப்பூவை வெந்நீரில் போட்டு அதை வடிகட்டி அந்த தண்ணி கூட விடலாம். இல்லைன்னா மஞ்சத்தூள் வேணால் போடுங்க. நான் எதுவுமே போடலை. நான் அப்படியே தான் கலர்றேன். இப்போ நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிறேன். கொஞ்சம் ஏலப்பொடி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்படியே நம்ம கலக்கிட்டே இருக்கலாம். ஒட்டாமல் வரும். அப்போ நான் முந்திரி பருப்பு போடுறேன். இந்த மாதிரி நூல் மாதிரி மடித்து வருது பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பை போட்டுக்கலாம். பாருங்கள், சுருண்டு வருது. இப்படி எடுத்து விடும்போது பாருங்கள், அப்படி மடிப்பாக வருது பாருங்கள். இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதம். இங்கே பாருங்கள், அல்வாவை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சாச்சு அசோகா அல்வா.
சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.